இந்த பதிவில் பெரியவர் தன்னை ஒரு நெருப்பு சுடர் போல வைத்து கொண்டதற்கு ஒரு எளிய சம்பவம் சாட்சியாக இருந்தது. அதை பற்றி பெரியவர் மேற்கொண்ட உபவாசம் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். மடத்தில் பெரியவரது உணவு மிக எளிமையானது. சற்று இளம் வயதில் கீரை, பருப்பு என்று சாப்பிட்டார். வயதாகிவிட்ட பிறகு வாழைக்காய், மாவும் மோரும் தான் அவர் பிரதான உணவு. பொதுவாக வாழை சார்ந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் சந்நியாசிகளுக்கு ஏற்ற உணவு. ஏனென்றால் இவற்றில்தான் திரும்ப முளைக்க செய்யும் விதைகள் கிடையாது. ஒருமுறை அவர் கீரை சாப்பிட நேர்ந்தது. அதை அவரது சிஷ்யர் சமைத்த விதம் மிக பக்குவமாய் இருந்தது. தன்னை மறந்து சிஷ்யரை அழைத்து, உன் கைப்பக்குவம் பிரமாதம் என்று பாராட்டினார். அது அந்த சிஷ்யரை சந்தோஷத்தில் ஆழ்த்திவிட்டது. குருநாதரின் பாராட்டு மறுநாளும் அவரை கீரை சமைத்து போட செய்தது. அன்றும் நல்ல ருசி. ஒரு கட்டத்தில் பெரியவரை தரிசனம் செய்ய வந்தவர்களிடம் எல்லாம் பெரியவருக்கு பிரியமான அந்த கீரை கட்டுகள்தான். அந்த கீரைக்கு அதன் இயல்பான பெயர் போல் சங்கராச்சாரியாருக்கு பிடித்தமான கீரை என்கிற பெயர் வந்துவிட்ட ஒரு நிலை. அதன் எதிரொலியாக பெரியவர் 15 நாட்களுக்கு தண்ணீர் கூட சாப்பிடாதபடி உபவாசத்தில் ஆழ்ந்து விட்டார். மடத்தில் உள்ளவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. கீரை சமைத்து போட்ட சிஷ்யரிடம் உன்னால் தான் எல்லாம் என்று சண்டை போடாத குறை. ஆனால் உபவாசம் கலைத்த பெரியவர் அனைவரையும் அழைத்து உபவாசத்திற்கான காரணத்தை பிறகே கூறினார். நான் முற்றும் துறந்த துறவி. ஆதிசங்கர பகவத் பாதால் சென்ற பாதையில் சென்று உலகத்தவர்க்கு ஆன்மீக கடமையாற்றித்தான் மடாதிபதி என்றும் ஆகியுள்ளேன். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு கீரை பிடித்து போய் அது சங்கராச்சாரியாருக்கு பிடித்த கீரை என்கிற நிலைக்கு சென்று விட்டது. இதனால் என் குருநாதர் பெயருக்கு களங்கம் வந்துவிடுமோ என்றுதான் நான் வருந்தினேன். ருசித்து சாப்பிட்ட என் தவறுக்கு எனக்கு நானே கொடுத்து கொண்ட தண்டனை தான் இந்த உபவாசம். எதன் மேலும் பற்றின்றி வாழ கடமைப்பட்டவனே நான். அது அல்ப கீரைக்கும் பொருந்தும். இம்மட்டில் அதை ருசியாக சமைத்த என் சிஷ்யன்பால் எந்த தவறும் இல்லை. அவன் தன் கடமையை சரியாக செய்தவன். தன் குருவை திருப்திப்படுத்த அவன் செயல்பட்டான். ஆகையால் அவனை யாரும் குறை சொல்லாதீர்கள். ருசித்து சாப்பிட்டதே என் குற்றம். ஒரு கீரைக்கு அடிமைப்பட்டால் அப்புறம் நான் என்ன சந்நியாசி என்று பெரியவர் கூறவும் அனைவரிடமும் பிரமிப்பு. பெரியவர் ஒரு சந்நியாசி மட்டுமல்ல, மடாதிபதியும் கூட. இந்த 2 ஸ்தானமும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரானது. சந்நியாசியின் நிலைப்பாடு என்பது பற்றி இல்லாமல் தவம் புரிவது. மடாதிபதி கடமையோ சமூக பற்றோடு அவர்களை வழி நடத்துவது. தன் வாழ்நாளில் இந்த வினோத நிலைப்பாட்டை எண்ணி பெரியவர் பல தருணங்களில் பேசியிருக்கிறார். முற்றும் துறந்த எனக்கு மடாதிபதி என்றும் ஒரு பெயர், போதாததற்கு ஜெகத்குரு என்றும் ஒரு பட்டம். இதை நினைக்கும் போது எனக்கு சற்று சிரிப்பும் கூட வரும். அதே சமயம் என் ஆதி குருவான ஆதிசங்கர பகவத் பாதர் இப்படி ஒரு மடத்தை நிறுவி சந்நியாசியான என் போன்றவர்களை மடாதிபதி என்று ஆக்காமல் போயிருந்தால் உங்களை எல்லாம் சந்திக்க சந்தர்ப்பமே கிடைத்திருக்காது என்பதல்லவா உண்மை. இந்த கடமை எனக்கு சிக்க போய்தானே நான் ஊர் ஊராக போய் உபன்யாசம், பூஜை, புனஸ்காரம், சதஸ் என்று எல்லாம் செய்ய முடிகிறது. நான் மடாதிபதியாக இல்லாது வெறும் சாமியாராக மட்டும் இருந்திருந்தால் எந்த மலைப்பொந்துக்குள் நான் அடைந்து கொண்டிருப்பேனோ யாருக்கு தெரியும். ஒரு விதத்தில் இப்படி மடாதிபதி கடமை ஆற்றுவதுதான் சந்நியாசியாக இருப்பதை விடவே மேலானதாக எனக்கு படுகிறது. சந்நியாசியாக இருப்பதில் தனக்கு மட்டும்தான் நன்மை. மடாதிபதி ஆனதால் ஒரு கட்டுப்பாடு வந்து எல்லாருக்கும் வழிகாட்டும் பொறுப்பும் வந்து விடுகிறது. ஒரு சமூகத்துக்கே சேவை செய்யும் வாய்ப்பும் அமைந்து விடுகிறது. ஊர் உலகத்துக்கு பயன்படுவதுதானே பிரயோஜனம். அதே ஊர் உலகத்துக்கு வழிகாட்டுபவன் அந்த வழியில் துளியும் பிசகில்லாமல் நடப்பவனாகவும் இருக்க வேண்டும் என்பதால் ஒரு நல்ல சந்நியாசியாக இருக்க வேண்டியும் இருக்கிறது, மடாதிபதியாகவும் இருக்க வேண்டியுள்ளது என்று தன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் பெரியவர் அதற்கேற்ப நடந்து கொண்ட சம்பவங்களும் பல உண்டு. அவற்றை பற்றி அடுத்த பதிவில் கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.